Dokter. Dokter. Oh, வாங்கோ. ஓ நிக்கிறேன் வாங்க. ஐயோ வேலைக்கு போற நேரமும் வந்துடுறதப்பா. கெட்ட நேரம் எல்லாம் வர வேண்டாம் சொல்றது கேட்டாத்தான். டாக்டர். ஓ வாங்கோ. முருகன் டாக்டர் நிக்கிறாரா? ஓ முருகன் டாக்டர் தான் இருங்கோ. கொண்டம் முழங்குது, கண்ணம் முழங்குது இல்ல எனக்கு. கண்ணாடிக்கு போடுங்க. இருங்கோ. இது கதையுங்கோ. நிக்கலாம் இருக்கு டாக்டர். இருக்கலாம் கிடக்கு. நிக்க என்ன இது? நிக்க இல்லாம நோ. அப்ப இருங்கோ. நின்றா நிக்கலாட்டி இருங்கோ, இருக்கலாட்டி நில்லுங்கோ. இல்லையே என்ன பிரச்சனை? வயிற்றுக்குள்ள குத்துது டாக்டர். குத்துது. வேற என்ன செய்யுது? வாயில இல்லாம அந்த காயம் புண்மெடுது. வயிற்றுக்கே வேற சுடு சுடான குத்து. எரிய இல்லையே? எரியிற மாதிரி எரியுது. அப்ப தீயணைப்பு படையை கூப்பிட இல்லையா நீங்கள்? தீயணைப்பு படையா கூப்பிட்டா எல்லாரும் எரியலாம் இல்லையா? உலகம் இல்ல அனுப்பாங்களா? இது அதை அனுப்பினோம். நீங்கள் உலகம் இல்லாம உங்களோட வயிறு மெரியிற நல்ல முள்ளோட என்ன எரியட்டும். அப்ப இங்க கொண்டாங்க கைய பாப்போம். இது ஏதோ அல்சர் குடம் போலாம் கிட்டாக்கு. என்ன ஏன் டாக்டர் என்ன டாக்டர்? இங்க பொப்பம் விழுந்துட்டுது வயிற்றுல. உங்களுக்கு அல்சர்ன்னு சொல்லுங்க. குன்மம் புண் வயிற்றுல புண் வந்துட்டு வருது. நீங்கள் இந்த இதுவரை போய் சாப்பிடுங்க. அந்த பீஸா நிலையத்துல போய் அந்த பீஸா மற்ற கொத்து ரொட்டி ஒத்தெல்லாம் சாப்பிடுங்க. சோம் வந்து அதானே சாப்பிடுற நீங்க. அதுதான் வாரது. இதுவெல்லாம் கண்ட கடிகளை சாப்பிடக்கூடாது பாருங்கோ. ஐயோ அவங்க விக்கிறாங்க. முன் வயிற்றுல வந்துட்டு குடலுக்கு வரும். ஓஹோ வந்து இங்க வந்துதான் வாய்க்கு புண்ணாகும். ஓ பொப்பம் விழுந்து புண்ணாய் போச்சு. கவனமாயிருக்கணும். பிறகண்ட வருத்தங்களையும் கொண்டு வந்துடும். ஓ அது ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. உணவுதானப்பா மருந்து. ஓ வடிவா சாப்பிடும். நல்ல அகத்தியில இருக்கு இல்லையா? நல்ல வெள்ளை சொதி வச்சு நல்ல மொசுக்கு சாப்பிடுங்க. அதே அகத்தியில அதுதான். இப்ப அதுக்கு இந்த எங்கேயும் தோட்டம் வழிய நிக்கவா இல்ல சந்த வழிய போய் வாங்குங்க. அகத்தியில உரைப்பு சாப்பிடக்கூடாது. ஓஹோ உரைப்பு சாப்பிட்டா புண்ணெல்லாம் கொண்டு வந்துடும் பேருந்து. ஓ மாறின புண்ணுக்கு மேல சுடனி ஊத்து எப்படி இருக்கு? ஓ எனக்கு நெஞ்சு படக்குது. கொஞ்சம் அமைதியா கதை. இப்படி எல்லாம் இருக்கு வருத்தம். மாத்தலாம். இன்னும் சாப்பிடக்கூடாது. ஐயோ பொடியல் சாப்பிடாது. அது விருப்பம் என்ன உங்களுக்கு? சாப்பிடலாம். அல்லாடி நல்லெண்ணெயில பொரியுங்க. நல்லெண்ணெயில பொரிச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் ருசி குறைவா இருக்கும். பரவாயில்லை. உன்னை உரைப்பு